அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னும் ஒரு டேஸ்டியான ரெசிபியோட உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். மரக்கறிகள் வீட்டில் இல்லாத ஒரு நேரத்தில் அவசரமாக செஞ்செடுக்கக்கூடிய ஒரு ரைஸை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். போர்டிங்ஸில் ஹாஸ்டலில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்மாருக்கும் மிச்சமுமே பிரயோசனமான ஒரு ரெசிபி தான் இது. டேஸ்டியாக செய்யக்கூடிய ஒரு ரைஸும் சிக்கன் கறியும் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். எனக்கு தேவையான அளவு சிக்கன் பீசஸை எடுத்து அதில் உப்பு, மஞ்சள் தூள், கொத்தமல்லி, மிளகாய் தூள் எட் பண்ணி நல்லாவே மிக்ஸ் பண்ணி ஒரு 10-15 நிமிடங்கள் சிக்கனை மசாலாவில் ஊற வச்சுருக்கேன். எப்போவுமே சிக்கன் கறி செய்கிறப்ப எடுத்த உடனே மசாலா எல்லாத்தையும் போட்டு குக் பண்ணிடாமல் இப்படி கொஞ்ச நேரம் மசாலாவில் ஊற வச்சு குக் பண்ணி எடுக்கிறப்போ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னு சொன்னால் நான் வழமையாகவே இந்த மெத்தடில் தான் சிக்கனை குக் பண்ணி எடுக்கிறது. அதனாலேயே என் சிக்கன் கறி எப்போவுமே ஸ்பெஷலாக தான் இருக்கும். அதுக்கப்புறமா சிக்கனை கொஞ்ச நேரமாக ஒரு பக்கத்தில் வச்சுட்டு சிக்கனுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி இது எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். சிக்கனுக்கு கொஞ்சமாக வெங்காயம், தக்காளி, மிளகாய், வெள்ளைப்பூடு, கருவேப்பிலை, ரம்பா எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. அதோட நான் வெள்ளைப்பூடை 2 சைஸு கட் பண்ணியிருக்கிறேன். ஒன்று தாளிக்கிறதுக்காக கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணியிருக்கிறேன். அடுத்தது நம்ம ரைஸில் தூவிக்கொள்றதுக்காக கொஞ்சமே பெரிதாகவும் கட் பண்ணி எடுத்திருக்கிறேன். அதோட இந்த ரைஸை நான் தேங்காய் பாலில் ஊற்றி தான் செய்ய போகிறேன்றதால தேங்காய் பாலும் நான் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ரைஸை செய்ய ஸ்டார்ட் பண்ணுவோம். முதல்ல தேங்காய் எண்ணெயை ஊற்றி அது கொதிச்சதுக்கு அப்புறமா அதில் கடுகு விதைகள் அதை எட் பண்ணினதுக்கு அப்புறமா அதில் வெள்ளைப்பூடு, வெங்காயம், ரம்பா, கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே சேர்த்து கொஞ்சமாகவே தாளித்து கொள்ளுங்க. எல்லாத்தையுமே நல்லா தாளித்ததுக்கு அப்புறமா இதில் அரிசி எட் பண்ணி அதோட நாம் எடுத்து வச்ச தேங்காய் பாலை இதில் எட் பண்ணி கொள்ளணும். அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பையும் நாம் பெருசாக கட் பண்ணியிருந்த வெள்ளைப்பூடு, கொஞ்சமாக மஞ்சள் தூள் இது எல்லாத்தையுமே எட் பண்ணி தேங்காய் பால்லையே ஒரு 10-15 நிமிஷம் அளவு வேக வச்சு கொள்ளுங்க. இப்போவே தண்ணியை எட் பண்ணிடாதீங்க. ஏனென்று சொன்னால் தண்ணியில் வேகிறத விட தேங்காய் பாலில் வேகிறப்போ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கட்டாயமாக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். அதோடு இங்கே நான் பட்டர் ஆயில் கொஞ்சமாக எட் பண்ணியிருக்கேன். அது கட்டாயமானதல்ல, என்கிட்ட இருந்ததால் அதை நான் எட் பண்ணினேன். 10-15 நிமிடங்கள் தேங்காய் பால்லையே வெந்ததுக்கு அப்புறமா தேவையான அளவு தண்ணியை பார்த்து ஊற்றி அதை மூடி வச்சு கொள்ளுங்க. ரைஸ் குக் ஆகிற வரைக்குமே நாம் சிக்கனை செய்ய தொடங்கலாம். ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் தேங்காய் ஊற்றி அதை கொதிக்க வச்சதுக்கு அப்புறமா அதில் கடுகு விதைகள், அதோட வெள்ளைப்பூடு, ரம்பா, கருவேப்பிலை, வெங்காயம் இது எல்லாத்தையுமே போட்டு கொஞ்சமாக தாளித்து கொள்ளுங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அதில் தக்காளியை எட் பண்ணிக்கொள்ளுங்க. ஏனென்று சொன்னால் தக்காளியை முதவே எட் பண்ணாதீங்க. அது தக்காளி தண்ணி விடக்கூடியது. அதனால் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அதை எட் பண்ணிக்கொள்ளுங்க. இங்கே நான் மசாலா எதுவுமே போட இல்லை. ஏனென்று சொன்னால் ஏற்கனவே மெரினேட் பண்ண வச்ச சிக்கனில் எல்லா மசாலாவையுமே எட் பண்ணியிருக்கிறேன். வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நாம் மெரினேட் பண்ண வச்சுருந்த சிக்கன் எல்லாத்தையுமே அதில் கொஞ்சமாக சேர்த்துக்கொள்ளுவோம். அதுக்கப்புறமா தாளித்த வெங்காயம், தக்காளி இந்த ஆயில் எல்லாமே சிக்கனில் நல்லாவே படுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி ஒரு நிமிடம் அல்லது 2 நிமிடம் கொஞ்சமாக மூடி வச்சு கொள்ளுவோம். 1-2 நிமிடங்களுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணியை எட் பண்ணி அதே நேரம் உப்பு அளவு கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்த்து தேவையாக இருந்தால் கொஞ்சமாக எட் பண்ணி கோழி வேகிறதுக்காக அதை மூடி வச்சு கொள்ளுங்க. ஒரு 15 நிமிடங்களுக்கு அப்புறமா கோழி நல்லாவே வெந்து வந்திருக்கும். அவ்வளவு தான் நம்ம டேஸ்டான சிக்கன் கறி ரெடி ஆகிருச்சு.
சிக்கன் குக் ஆகிற நேரத்தில் அங்கே நம்ம ரைஸ் குக்கரில் வச்ச நம்ம ரைஸுமே ரெடியாக இருக்கும். அவ்வளவு தான், ஒரு ½ நம்மளோட ரைஸும் சிக்கன் கறியும் ரெண்டுமே ரெடி ஆயிருச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் எந்த வெஜிடபிள்ஸுமே இல்லாமல் இந்த ரைஸை மட்டுமே சாப்பிடலாம், அவ்வளவு டேஸ்ட்டாக இருந்தது. இந்த ரைஸுக்கு சிக்கன் காம்பினேஷன் ரொம்பவுமே சூப்பராக இருந்தது. நீங்களும் உங்கள் வீட்டில் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். குயிக்காகவும் டேஸ்டியாகவும் செய்யக்கூடியதுனால நிச்சயமாக நீங்கள் வீட்டில் இதை அடிக்கடி செய்வீங்க. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் இன்னும் விதவிதமான டேஸ்டியான ரெசிபீஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். கட்டாயமாக பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.